உள்ளத்தோழர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓட்டு திருட்டுங்கிற ஒரு செய்தியை அம்பலப்படுத்துறதுனால இந்த பாஜகவுடைய அரசு பதவி விளையக்கூடிய ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை வருது. அது மட்டும் இல்லாமல் இது செய்த மோசடிகள் வந்து அம்பலமாச்சுன்னா மீண்டும் இந்தியாவில் வந்து தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய மோசடியை எப்படி இவங்க நடத்தினாங்க, இதை அம்பலப்படுத்திய ராகுல் காந்தி அவர்கள் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறப்ப சில இறந்தவர்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நின்றுருக்கிறாங்க. எப்படி இறந்தவங்க வந்தாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் எப்படியாவது பாஜகவை ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு செஞ்ச செயல்களெல்லாம் அம்பலப்படுத்தியதை இன்றைக்கி நாடு முழுக்க பேசும் பொருளாக இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் நடந்த யாருமே எதிர்பார்க்காத சில அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளையும் இன்றைக்கி நாட்டில் பேசக்கூடிய பேசும் பொருளாக இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் சில நிமிடங்கள் இந்த உள்ளத்தோழபடி வீடியோவில் கவனமாக கேட்டு பார்த்ததோடு இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நமக்கெல்லாம் தெரியும், சில தினங்களுக்கு முன்னாடி காங்கிரஸுடைய தலைவரும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து குறிப்பிட்ட கர்நாடகாவில் உள்ள பெங்களூரு மத்திய தொகுதி ஒரு தொகுதியில் மட்டுமே 1,250,000 பேரை போலியாக வாக்காளர்களாக சேர்த்துருக்காங்க. இது வந்து தேர்தல் திருட்டுன்னு சொல்லி அம்பலப்படுத்தினது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்கிற, பீகாரில் வந்து 65 லட்சம் வாக்காளர்களை வந்து இருக்கிறவங்கள இல்லாமல் நீக்கி இருக்கிறாங்கங்கிற ஒரு புகாரும் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வந்து இறந்தவங்கள உயிரோடு இருக்கிறாங்கன்னு சேர்த்துருக்கிறதாகவும் ஒரு பட்டியல் வந்திருக்குது. இப்படி குழப்பமான சூழ்நிலையில் தான் நேற்று நடந்த அந்த உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த உச்சநீதிமன்றத்தில் மாண்புமிகு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் தலைமையில் ஜஸ்டிஸ் ஜோயமார் ஃபக்சிங்கிறவங்களும் சேர்ந்து 2 பேர் அமர்வில் அந்த வழக்கு நடக்குது. அந்த வழக்காடு மன்றத்தில் வந்து பிரபல வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் இருக்கிறாரு, கபில் சிபில் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அங்கே 2 பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்க இறந்த 2 பேர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்த உடனே நீதிபதி அவர்களே வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. எப்படிப்பா இறந்தவங்க வந்தாங்கங்கிறப்ப தான் எல்லாமே அந்த அவையே அந்த 2 பேரை திரும்பி பார்க்குது. அந்த 2 பேரை கொண்டாந்து நிறுத்தினவர் யாருன்னா சமூக ஆர்வலராக இருக்கிற யோகேந்திர யாதவ்ங்கிறவர் தான் சொல்கிறாரு, ஐயா இங்கே பாருங்கள், தேர்தல் ஆணையம் வந்து பலரையும் இறந்ததாக பட்டியல் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அப்படி கொடுத்ததில் உதாரணத்துக்கு ஒரு 2 பேரை இப்போ நான் கொண்டாந்து நிறுத்தியிருக்கேன், இவங்கள பார்த்துங்க, அந்த பட்டியலில் இறந்ததாக இருக்கும் ஆனால் அவங்க உசுரோடு இருக்கிறாங்க. இப்படி பொய்யான பட்டியலை தான் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குன்னு சொன்ன உடனே நீதிபதி அவர்களுக்கு வந்து கடும் கோபம் வருது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு நிகழ்வும் அந்த இடத்துல வந்து நிரூபிக்கப்படுது. அது என்னென்னா, இப்போ எப்படி உசுரோடு இருக்கிறவங்கள இறந்துட்டாங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லி பட்டியலேருந்து நீக்குச்சோ, அதே போல் இறந்தவங்கள உயிரோடு இருக்கிறாங்கன்ற ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கு. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அது என்னன்னு சொன்னால், இதே பீகாரில் இந்த பெகுசாரிங்கிற ஒரு மாவட்டத்தில் தெக்ராங்கிற ஒரு அசம்பிளி தொகுதி இருக்குது. அந்த அசம்பிளி தொகுதியில் பூத் நம்பர் 274 உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு 37 பேருக்கு தேர்தல் ஆணையம் டிக்கெட் அடிச்சிருக்கு. டிக்கெட் அடிச்சது மட்டும் இல்லாமல் ஐடி கார்டு கொடுத்துருக்குது. இப்போ எப்படி இறந்தாங்கன்னு சொன்னவங்கள உசுராக இருக்காங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 37 பேர் உசுரோடு இருக்காங்கன்னு சொல்லுதில் தேர்தல் ஆணையம் அவங்கள ஒரு ஆளையாச்சும் கொண்டாந்து காட்ட சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 37 பேருமே இல்லைங்க, இவங்க இறந்துட்டாங்க, இந்த பாருங்க இந்த 37 பேர் இறந்ததோடைய டெத் சர்டிஃபிகேட் சொல்லி கோர்ட்டில் தாக்கல் செய்த உடனே அந்த நீதிபதிகளுக்கு வந்து இன்னும் கோபம் கடுமையாயிருது. இது என்ன தேர்தல் ஆணையம் இப்படி பண்ணுது, இல்லாதவங்களை இருக்கிறதா சொல்லுது, இருக்கிறவங்கள இல்லாததா சொல்லுது, இதெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறப்ப தான் பல செய்தி வெளியே வருது. பீகாரில் வந்து எப்படியாவது பாஜக வர நவம்பர் நடக்கக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக இது மாதிரி நிறைய தில்லுமுள்ளு வேலைகளை தேர்தல் ஆணையம் பண்ணுது. இவ்வளவு தெளிவாக செய்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்து தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிற ஞானேஷ்குமார், அதுதான் இதுதான் காரணம். அவர் வந்து பாஜகவுடைய ஆதரவாளராக இருந்துக்கிட்டு ஆங்காங்கே இந்த மாதிரி வேலை பார்க்குறாரு. அப்படி வேலை பார்த்ததில் தான் சமீபத்தில் நம்ம சொன்னது மாதிரி பெங்களூரில், கர்நாடகாவில் பெங்களூர் மத்திய தொகுதியில் ஒரே ஒரு இடத்துல மட்டுமே 1,250,000 பேரை
போலியாக சேர்த்துருக்காங்க. எப்படி சேர்த்துருக்காங்க? ஒரு சின்ன வீடு 150 சதுரடி உள்ள வீட்டில் 80 பேர் இருக்கிறதா லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ரொம்ப இடங்களில் வீட்டுக்கு டோர் நம்பர் சைபர்னு கொடுத்துருக்குறாங்க, தெருக்களுக்கு சைபர்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரே நம்பரை வந்து 2-3 ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து ஐடி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்தவர்களெல்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்படி போலியாக 1,250,000 பேரை எப்படி அவங்க சேர்த்தாங்களோ அதே போல் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு அவங்க கணிச்ச பீகாரில் உள்ள முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள், பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு கருதப்பட்ட இந்துக்கள் எல்லாரையும் 65 லட்சம் பேரை ஓட் லிஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்கங்கிற ஒரு தெளிவான விவரத்தை வந்து அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள்ட்ட சொன்னவொன்னு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடும் கோபமாயிட்டு சொல்லியிருக்காங்க, இது வந்து கொஞ்சம் கூட நியாயம் இல்லாத விஷயமா இருக்குது. இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கிறப்ப இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இந்த தேர்தல் ஆணையம் சார்பாக வந்துருக்காருல அந்த சீனியர் அட்வொகேட் திரு ராகேஷ் திவாரி வந்து அப்படியே அப்செட்டாக போய் நின்றுருக்காரு. ஏன்னா அவர் எதிர்பார்க்கல, இறந்ததா சொன்னவங்களை வந்து உசுரோட கொண்டாந்து நிறுத்துவாங்கன்னு எதிர்பார்க்காம நின்றதுனால அவர் மலுப்பலாக சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. என்ன தப்பு நடந்திருக்குது? இதெல்லாம் சிறிய தப்பா? அதனால் இப்படி ஏதாவது தப்பு எங்கெங்கே நடந்திருக்குதோ தெரிஞ்சுன்னா அதை உடனடியாக நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இது மாதிரி பெரிய குழப்பம் வந்துச்சுன்னா, அதுக்கான ப்ரூஃப் வந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக இந்த எஸ்ஐஆரை வந்து நான் ரத்து செய்து விடுவேன், நீங்கள் எடுத்திருக்கிற இந்த தேர்தல் பட்டியலையே வந்து சுத்தமாக இல்லாமல் ஆக்கிடுவோங்கிற மாதிரி கடும் கோபமாக அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மாண்புமிகு சூரியகாந்த் அவர்கள் கடுமையாக சொன்னாருங்கிற ஒரு தகவல் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வழக்குகள் போக போக சமீபத்தில் நடந்த 2024 தேர்தலில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொகுதியிலேயே வந்து ஒரு குழப்பம் இருக்குது, அவருடைய வெற்றியிலேயே ஒரு சந்தேகம் இருக்குது. காரணம் வந்து வாரணாசியில் போட்டியிட்ட மோடி அவர்கள் வந்து பின்தங்கி இருக்காருன்னு தான் ஆரம்பத்தில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. 2 பேரும் செய்தி பிரதானமாக வந்துச்சு. பாஜகவுடைய மோடி அவர்கள் வந்து ஏற்கனவே ராமநாட்டில் போட்டியிடுவார், ராமநாதபுரத்தில் ஒரு செய்தி வந்துச்சு. ஆனால் அவர் வந்து வாரணாசியில் மட்டும்தான் போட்டியிட்டார். ஆகவே அந்த மோடி அவர்கள் வந்து பின்தங்கி இருக்கிறாருன்னு சொல்லியும், அதே மாதிரி ராமநாதபுரத்தில் வந்து முஸ்லீம் லீக்குடைய நவாஸ் கனி முன்னேறி இருக்காருன்னு செய்தி வந்தது பாஜகவில் ரொம்ப பேரை வந்து அலர்ஜிக்கு உண்டாக்குச்சு. அப்புறம் என்னமோ இல்லை, கொஞ்சம் நேரத்தில் மோடி சின்னஞ்சின்னமாக அப்படி மேலே முன்னேறி வர்றாருன்னு வந்துச்சு. இதில் கூட எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி பல எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சந்தேகம் உள்ள தொகுதியெல்லாம் நீங்கள் திருப்பி மறு ஆய்வு பண்ணுங்கள். அப்படி ஆய்வு பண்ணால் கிட்டத்தட்ட 250 இடங்களில் கூட பாஜக ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு ராகுல் காந்தி சொல்கிறது உண்மையாக இருக்கலாங்கிற ஒரு புது கருத்து வந்தது தான் இப்போ பாஜகவுடைய ஆட்சிக்கே ஆபத்தாக இருக்கிற மாதிரி தெரிய வருது. அநேகமாக இந்த பாஜகவுடைய ஆட்சியை கலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அப்படி வந்தால் கூடிய விரைவில் மறுபடி தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. காரணம் உச்சநீதிமன்றம் வந்து இவையெல்லாம் தெளிவாக விசாரிக்கிறப்ப இந்த தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய இந்த பாஜகவுக்கு ஆதரவான செயல்களிலிருந்து அவங்க மீள முடியாத அளவுக்கு அவங்க கொடுத்துருக்க தரவுகளிலே நிறையா குறைகள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறது தான் இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்குது. இப்படிப்பட்டதை நாடு முழுக்க அம்பலப்படுத்துறதுக்கு தான் அந்த 11ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காரு, காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 300 எம்பிக்கள் தேர்தல் அந்த நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையருடைய அலுவலகம் நோக்கி இதை மனுவாக கொடுக்கறதுக்கு பேரணியாக போயிருக்கிறாங்க. போனவங்களை வந்து போக விடாமல் தடுத்து பாதியில் நிறுத்தியிருக்கிறாங்க. மீறி அவர்கள் செல்ல முயன்றதும் தடுத்ததுனால தரையில் உட்காந்து தர்ணா பண்ணியிருக்கிறாங்க. 300 எம்பிக்களும் கைது செய்யப்பட்ட செய்திலாம் நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நாடு முழுக்க எழுப்பக்கூடிய ஒரே குரல் என்னவாக இருக்குன்னா, மக்களவை கலைக்க வேண்டும், இப்போ இருக்கிற பாஜக அரசை கலைக்கணும், கலைச்சிட்டு புதுசாக தேர்தல் நடத்தணுங்கிற ஒரு வேண்டுகோள் வந்து மக்கள் எல்லார்ட்டையும் வருது. குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸுடைய மம்தா பானர்ஜி அவர்கள் உள்ளிட்டவங்க இந்த கருத்தை வந்து வலியுறுத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இது வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடியாங்கிற மாதிரி அவங்க மறுப்பு சொல்ல முடியாத அளவுக்கு தேர்தலில் தில்லுமுள்ளு நடந்திருக்குது. அதைத்தான் அவர் வந்து தேர்தல் திருட்டுங்கிற ஒரு தலைப்பு வச்சு ராகுல் காந்தி வந்து அம்பலப்படுத்திட்டு வர்றாரு. அதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கங்கிறப்ப இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து கொதிப்படைஞ்சு போயிருக்கிறாங்க. சரியான பதில் கிடைக்காட்டி இந்த மக்களவை கலைக்கப்பட வாய்ப்பு இருக்குது, மீண்டும் தேர்தல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறப்ப அரசியல் நோக்கர்கள்ட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் என்ன எதிர்பார்ப்பாக இருக்குன்னா,
அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளே வாக்குச்சீட்டு முறையில் தான் தேர்தல் நடத்துது. இந்தியாவில் இந்த மின்னணு முறையில் வாக்கு நடத்துறதுனால தான் இது மாதிரி தில்லுமுல்லாம் நடக்குது. அதனால் இனிமேல் மின்னணு வாக்கு முறை தேவையில்லை, இங்கேயும் வாக்குச்சீட்டு முறையை தான் கொண்டு வரணுங்கிற கோரிக்கை இன்னைக்கு நாடு முழுக்க எழுந்திருக்கு. இந்த கருத்தை பலரும் வரவேற்று பேசுகிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுபோல் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். இன்று இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.